ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார்டனோட அப்டேட் காட்டுறேன். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொடி பாருங்கள், அங்கேருந்து ஏறிட்டு வந்து இங்கே வந்து காய் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா தட்டை பூசணிக்காங்க, சூப்பரான பூசணிக்காங்க, பூச்சி எதுவும் கடிக்காத பூசணிக்காங்க, அழகாக இருக்குது பாருங்கள். வெயிட்டுக்கு அப்படியே நூல் கட்டி விட்டுக்கிறேங்க பாருங்கள். அப்படியே அதையே இழுத்துட்டு வந்து கீழே வருது பாருங்கள். கேப் இருக்குதுங்க, சூப்பராக காய் வச்சுருக்குது பாருங்கள். திராட்சை கொள்ளையே பார்த்தீங்கன்னா நீட்டு பொடலங்காயும் குண்டு சுரக்காயும் ஏற்றி விட்டுக்கிறேங்க. என்ன அழகாக காய் வச்சிருக்குது பாருங்க. பாருங்க திராட்சை எப்படி தொங்குது பாருங்க. இன்னும் நீட்டப்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பூ வச்சுக்கிறதோட இருக்குதுங்க, காய் இன்னும் வைக்கலைங்க பாருங்க. இங்கே ஒரு பிஞ்சு இருக்கு பாருங்க. சொரக்கா பாருங்க, பெரிய சொரக்கா இருக்குது பாருங்க, சந்தில் இருக்குது பாருங்க. குண்டு சொரக்காங்க இது எல்லாமே. குண்டு சொரக்காவே பார்த்தீங்கன்னா 4 பேக் வச்சிருக்குறேங்க. நீட்ட சொரக்கா பார்த்தீங்கன்னா 1 பேக் வச்சிருக்குறேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வச்சிருக்குறேங்க பாருங்க. எல்லாம் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நீட்டை பொள்ளங்க நட்டுருக்குறேங்க. இது எவ்வளோ நீட்டாக வருது அப்படின்னு காய் வச்சா தானே தெரியும். 2 பேக் பாருங்க. இங்கே அடியில் இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டுங்க. அப்படி கட் பண்ணி விட்டாதாங்க பூச்சி தொல்லை வராது. அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை புழுகு உக்காருங்க, அது வராதுங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறதுங்க பாருங்க. இங்கே ஒரு பிஞ்சு தொங்குது பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 நீட்டை பொடலங்காவுடைய பேக்குங்க இது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கத்திரி நாற்று நட்டு விட்டுக்கிறேங்க. வெள்ளை நீட்டை கத்திரிக்காங்க இது. நம்ம இது அறுவடை ஆன உடனே நம்ம இதை வளர்த்திக்கலாங்க. அதனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேங்க. எது செடி வந்து கொஞ்சம் நல்லா ஒரே ஒரு கொடியாக இருக்குதோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வராதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவேங்க. வெண்டைக்காய் செடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 செடி இருக்குதுங்க. 4மே இப்போ நல்லா அழகாக காய் வைக்குதுங்க. இது பார்க்காத விட்டு இது முத்திக்கிச்சுங்க, அதுதான் விதைக்கி விட்டுட்டுங்க. சூப்பராக நல்லா லென்த்தாக நல்லா அழகாக வளருதுங்க. 4 செடியுமே சூப்பராக காய் கொடுக்குதுங்க. இப்போ இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செடி நட்டு விட்டுருக்குறேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்திருச்சுங்க. இதுவுமே விதைக்கு தாங்க விட்டுட்டேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. உங்களுக்கு அப்படியே செடியை வந்து ஓரலாக அப்படியே காட்டுறேங்க. ஏன்னா எல்லா செடியுமே கவர் பண்ணி உங்களுக்கு காட்டணும் தாங்க எனக்கு ஆசை. அதனால பார்த்தீங்கன்னா செடி அப்படியே ஓரலாக காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தட்டைக்காய்ங்க, புத்து தட்டைக்காய்ங்க. இது நல்லா காய் வைக்குதுங்க. காய் வைக்க ஸ்டேஜுக்கு வளர்ந்துருச்சு. இது பாருங்க பீன்ஸு, என்ன அழகா இருக்குது பாருங்க. சூப்பராக பாருங்க பூ எடுத்துருக்கு பாருங்க. 3 செடி இருக்குதுங்க. 3 செடியுமே சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க. பாருங்க விதைக்கு தாங்க அதிகமாக பீன்ஸ் உள்ளான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய விதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக எடுத்து வைக்கலாங்க. அதுக்கு வேண்டி விதைக்கி அழகாக விட்டு எடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. தக்காளி பேக் பாருங்க, 5 பேக்குமே சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க. காய் நல்லா கொத்து கொத்தாக வைக்கிது பாருங்க. காய் பாருங்க நல்லா கிரீனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்க. லைப்ரரி தக்காளிக்கு ஆட்டு எருவு கொடுத்து மண்கலவை கொடுத்ததுனால இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக காய் கிடைக்குதுங்க நம்மளுக்கு. இது நல்லா புழுப்பு உரைக்குதுங்க. அதாவது ஒரு பெரிய பழம் ஒரு 3 பழம் போகிற இடத்துல இது 2 பழம் போட்டால் போதுங்க. அந்த அளவுக்கு நல்லா புழுப்பு உரைக்குதுங்க. குழம்புக்கெல்லாம் நல்லா தக்காளி பழம் வந்து அதிகமாக தேவைப்படுற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க தக்காளி. 5 பேக்குமே அருமையாக வளர்ந்துருக்குதுங்க. லைப்ரரியா தக்காளிங்க இது. குத்தாவரையும் பார்த்தீங்கன்னா சொல்லவே வார்த்தை இல்லைங்க. அந்த அளவுக்கு அழகாக பூ உதிர்வு பிரச்சனை இல்லாத சூப்பராக காய் வைக்குதுங்க. இந்த பனிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பூ வைக்குதுங்க. என்ன ஒன்றுங்க, பறக்கிற பூச்சி தான் வந்து பாருங்க எப்படி காய் சாப்பிட்டு போயிட்டு. பறக்கிற பூச்சி வந்து தொல்லை பண்ணுதுங்க. அது ஒன்று தான் அந்த பனி காலத்தில் இன்னும் பண்ண முடியலைங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை எடுத்துட்டுங்க. முதல் அறுவடை எடுத்துட்டுங்க. இது 2வது அறுவடைக்கு காய் பாருங்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை அவரைங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா முதல் அறுவடை எடுத்துட்டுங்க. காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா பட்டை ஒரு 4 காய் இருந்தாவே பொரியலுக்கு சரியாக போயிருங்க. இது அந்த அளவுக்கு காயினுடைய தப்பங்க இது. காய் வெயிட்டுக்கு நிற்க மாட்டேங்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. அடுத்து ரெட் முள்ளிங்கும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக பாருங்க முள்ளங்கி.
நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். வெள்ளை முள்ளங்கி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள். எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து சக்கரவள்ளி கட்டிங்ஸ் வச்சு விட்டுக்கிறேங்க. முள்ளங்கி பிடுங்கிட்டதும் சக்கரவள்ளி கிழங்க வந்து வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிருக்கிறேங்க. இங்கே பாருங்கள், எல்நாத்து வெண்டைக்காங்க 4 இது நட்டுருக்குறேங்க. 4மே சூப்பராக பாருங்கள், வாடாத அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். கேபேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்நாத்து பிடுங்கி இதில் நட்டு விட்டுருக்குறேங்க. 3 ஒரே பேக்கில் இருந்ததுங்க. அதை வந்து விட்டுட்டு பாருங்க, காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. நல்லா வளர்ந்துருச்சுங்க. இதுவுமே அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க. நம்ம நாற்று நட்டதும் காயை அழகாக வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பராக வந்து பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா 3 பேக்குமே சூப்பராக இருக்குதுங்க. அவரைக்காய் பார்க்கலாம் வாங்க. அவரைக்காய் பாருங்க, என்ன அருமையாக இருக்குது பாருங்க. இப்போதாங்க அஸ்வினி பூச்சி இல்லாத செடி பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நான் இன்னும் எதுவுமே தூவலைங்க, எதுவுமே நான் வந்து பண்ணலைங்க. விதைக்கி விட்டதுங்க எல்லாம் பாருங்க, அப்படியே வாடி காய ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இந்த ஒரு பிட்டு அப்படியே விதைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறேங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை நல்லா முத்திருச்சு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி திரட்சியான காய் விதைக்கு விட்டு எடுத்தோம்னா முளைப்புத்திறன் நல்லா இருக்குங்க. அதுக்கு வேண்டி நான் அறுவடையே பண்ணலைங்க. பீங்காவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுட்டு வருதுங்க. வாங்க அந்த பக்கம் காய் இருக்கு காட்டுறேன். ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க, பவுட்ரு வந்து என்ன பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கு அந்த பவுட்ரு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து லிங்க்கு கொடுத்துருக்குறேங்க, போய் பாருங்கள். புதுசாக இப்போ நிறைய கொழுந்தும் வருதுங்க. அதாவது புது தளிருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. காய் அவ்வளோ அருமையாக வச்சுட்டு வருது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்குறேங்க. புதிக்க அதாவது புதுசாக வந்து அவரைக்காயும் வந்து வச்சுட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்குது பாருங்கள், பச்சை அவரைங்க இது. இந்த மாதிரி காய விட்டு தாங்க செடிலேருந்து நான் பறித்து விதைக்க வந்து சேல்ஸ் பண்ணுறேன். முளைப்புத்திறனுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. நீங்கள் மண் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டா போட வச்சுருந்தீங்கன்னா போதுங்க. பாருங்கள், கொடி அடியிலையும் பாருங்கள் காய் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் அறுவடை பண்ணணுங்க. மூக்குத்தி அவரையும் பாருங்கள், விதைக்கு எவ்வளோ அழகாக காஞ்சிருக்கு. இந்த மாதிரி பார்க்கும் போது விதைக்கும் எடுத்து வச்சிருவோங்க. இவ்வளோ அருமையான விதைங்க இதெல்லாம். இளம்பேச்சும் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை அவ்வளோ சூப்பராக காய் வச்சுட்டு வருதுங்க. பருப்பில் வர பாருங்க என்ன போடுதுன்னு பூரா பாருங்க. புதிய தளிர்கள், புதிய பூவுகள் மறுபடியும் எடுக்குதுங்க. நம்மளுக்கு மாசி வரைக்குமே வரும் போக்குதுங்க அறுவடை. அந்த அளவுக்கு கொடி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நட்ட கொடிங்க. அவ்வளோ அருமையாக காய் வச்சுட்டு வருது பாருங்க. அப்படியே கொத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ண கொத்துங்க. அதெல்லாம் மறுபடியும் பூ எடுத்து மறுபடியும் நம்மளுக்கு காய் வச்சிருக்குது பாருங்க. சிறுகாவரை பாருங்க, எவ்வளோ பூ எவ்வளோ பிஞ்சு வச்சுட்டு வருது பாருங்க. புதுசுங்க இதெல்லாம். பூ பிஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வச்சுட்டு வருது பாருங்க சிறுகாவரை. இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா பழைய காயெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. இப்போ புதுசாக வர்றது தாங்க அறுவடை பண்ண போகிறேன். அவ்வளோ அருமையாக காய் வச்சுட்டு வருது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு பாருங்க, காஞ்சி போய் இருக்குது பாருங்க. நான் இன்னும் பறிக்காத வச்சிருக்கிறேங்க. டைம் இல்லாததுனால எல்லாம் பறிக்காத வச்சிருக்கிறேங்க. மலேசியா நீட்ட கோகாவும் 2 காய் பறிச்சிருக்கிறேங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாம் காய் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு அழகாக இருக்குதுங்க. புள்ளங்காவாக இருக்கட்டும், பீங்காவாக இருக்கட்டும், கொடி தட்டைக்காய்னா அவ்வளோ அருமையாக காய் வைக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க நம்ம உடம்புக்கு. காய்ங்களாம் கராமணிலாம் அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதுங்க. சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. காய்ங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கிற போல இருக்குதுங்க எனக்கு. ஏன்னா டைம் வந்து அவ்வளோ லென்த்தாக போகுதுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக காட்டிட்டு வரேங்க. பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுகாவரை தாங்க. எல்லாமே பிஞ்சு தாங்க. பூராமே இந்த உதிரு, அதாவது பூ உதிரு பிரச்சனைன்றதே கிடையாதுங்க. இதில் எல்லாமே அழகாக பிஞ்சு எடுத்துருக்கு பாருங்க. பூ இன்னுமே அழகாக வச்சுட்டு வருது பாருங்க. பச்சை கொடியாவன்னா பாருங்கள்லாம் விதைக்கு அப்படியே காஞ்சி வருது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். அவ்வளோ சூப்பராக காய் வச்சுட்டு வருதுங்க. கொடி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நட்டதுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா கொடி வந்து அருமையாக இருக்குதுங்க. எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இன்னும் வரலைங்க. நான் இன்னும் எதுவுமே பயன்படுத்த ஆரம்பிக்கலைங்க. சூப்பராக வருது பாருங்க.
தம்மட்டாவரையும் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுருக்குறேங்க. புதுரு பிரச்சனை இல்ல, தம்மட்டாவர் இந்த முறை சூப்பராக வைக்கிதுங்க. அதனால தான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விதைக்கி விட்டுலான்னு விட்டுட்டுங்க. இன்னுமே இளம் பூ எடுக்குதுங்க. நான் தான் சரி இருக்கட்டும், முன்னாடியே நம்ம விதைக்கி விட்டுறலான்னு சொல்லி விதைக்கி விட்டுட்டுங்க. அருமையாக இருக்குது பாருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூக்குத்தி அவரை காஞ்சிட்டு இருக்குது பாருங்க. மாதிரி பார்த்து பார்த்து பறிச்சிக்க வேண்டியது தாங்க. காய காய அறுவடைக்கு எடுத்துக்க வேண்டியது தான். மூக்குத்தி அவரைன்னா அவ்வளோ சூப்பராக இளங்கொடியும் காய வைக்குதுங்க, பழைய கொடியுமே காய வைக்குதுங்க. நான் இன்னும் எந்த பேக்கையும் எடுக்கலைங்க. அவ்வளோ அருமையாக கொடி பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. உங்களுக்கு லாங்காகவும் காட்டுறோம் பாருங்க. வாட்ஸ்அப்பில் சர்ட்டு கேட்லாக்கும் இருக்குதுங்க, விதை கேட்லாக்கும் இருக்குதுங்க. வேணுன்றவங்க ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ₹300 மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு பேக்கெட் விதை ஃப்ரீங்க. உங்களுக்கு எந்த விதை வேணும்னு கேட்குறீங்களோ அதுவே நான் ஃப்ரீயாக போடுவேங்க. சற்றும் பார்த்தீங்கன்னா நல்லா சொந்தமாக தைச்சி விற்கிறதுனால அது துணியும் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. வேணுன்றவங்க கேட்லாக் பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க, பாருங்கள். உங்களுக்கு லாங்காகவும் காட்டுறோம் பாருங்கள். காயெல்லாம் அருமையாக இருக்குதுங்க. இன்னுமே அறுவடை எடுத்துகிட்டே தான் இருக்கேன். பீக்கங்காவும் சரி இப்போ சூப்பராக வைக்குதுங்க. அடுத்த இளம் பேச்சு பாருங்க, பூ பாருங்க வைக்க ஆரம்பிச்சிச்சு. காலிஃப்ளவருங்க. பீக்கங்காய் பாருங்க எப்படி தொங்குது. காலிஃப்ளவரும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சின்ன தொட்டி தாங்க, எவ்வளோ பெரிய பூ வைக்குதுன்னு பார்க்கலான்னு வச்சிருக்கிறேங்க. அருமையாக பாருங்க பூ வச்சிருச்சு பாருங்க. நெய் மிளகாவும் அவ்வளோ சூப்பராக பழம் பாருங்க, எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க. நெய் மிளகாவும் அவ்வளோ அருமையாக வளர்ந்துட்டு வருதுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு அறுவடை வீடியோ புதன்கிழமை வருங்க, பாருங்க. பாய்.